பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணலனா ஃபியூச்சர்ல அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணணும்னு தெரியுமா? நம்பர் 1, வீட்டுக்குள்ள உங்களோட அம்மா அப்பாவை நீங்க மதிக்கல அப்படின்னா அப்போ உங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்காது, மன நிம்மதி, மன அமைதி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க இந்த பேர், புகழ், பணம், பதவி, நியூ ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் எப்ப வேணாலும் காணாம போயிடலாம். ஆனா உங்ககிட்ட என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு உறவு தான் அம்மா அப்பா. அப்படிப்பட்ட அம்மா அப்பாவை மதிக்காம நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆயிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படியே ஜெயிச்சாலும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்பர் 2, அம்மா அப்பா மேல இருக்க மரியாதை குறைய குறைய இன்னொரு சைடு இவ்வளோ நாளா உங்ககிட்ட இருந்த நல்ல பழக்கங்களும் மாற ஆரம்பிக்கும். உங்க கூட இருந்தவங்களுக்கு உங்க மேல அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். இந்த சொசைட்டில உங்களுக்கான ரெஸ்பெக்ட் இருக்காது. நம்பர் 3, பேரண்ட்ஸ் உடைய அன்பு, பாசம், அரவணைப்பு இல்லைன்னா ஃபியூச்சர்ல பாசத்துக்காக நீங்க ஏங்குற மாதிரி ஆயிடும். உங்களால உங்களோட அடுத்த ஜெனரேஷன், அதாவது உங்களோட குழந்தைங்களுக்கும் நாளைக்கு அவங்களோட லைஃப்ல யாருமே இல்லாத மாதிரி ஆயிடும். நீங்க எப்படி உங்க பேரண்ட்ஸை மதிக்கலையோ அதே மாதிரி தான் ஃபியூச்சர்ல உங்களோட குழந்தைங்களும் உங்களுக்கு பண்ணுவாங்க. பிகாஸ் கர்மா இஸ் அ பூமரேங். அதனால இருக்கும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள எஸ்பெஷலி அம்மா அப்பாவை ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வச்சுப்போம். அப்பதான் நம்மளோட லைஃப்ல நம்மளால ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்.